ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். அனைவரும் நலமாக சாப்பிட்டீங்களா? இது லைவ் இல்லை அப்படின்னு மறுபடியும் மீண்டும் சொல்லுவாங்க. சரி, பரவாயில்ல. இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்க்குக்கு வந்திருக்கோம். எங்கள் ஏரியாவில் உள்ள சூப்பரான ஒரு பார்க்கு. ஆல்ரெடி இதில் வீடியோ போட்டிருப்போம், நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வேறு ஒன்றும் இல்லை. ஏன் இந்த பார்க்குக்கு வந்த அப்படின்னா நிறைய ப்ரெஷரு. இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ இதுக்கு முன்னே வந்த வீடியோ பார்த்துருக்கீங்க, தெரிஞ்சிருக்கும். ஏகப்பட்ட ப்ரெஷரு. நம்ம சந்தியா அவர்களுக்கு லைவ் ஓனர் நம்ம ஓனருக்கு, சேனல் ஓனருக்கு வந்து ஏகப்பட்ட ப்ரெஷரு. அதனால் இங்கே வந்திருக்கோம். இங்கே ஏன் வந்தோன்னா இந்த ப்ரெஷர்னால தான். ப்ரெஷரை வந்து லோ ப்ரெஷரும் இல்லை, ஹை ப்ரெஷரும் இல்லை, நார்மல் ப்ரெஷர் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கோம். சரி, நீங்களும் பாருங்கள். இந்த பார்க்கையும் சுற்றி காமிக்கிறோம். அந்த வீடியோவும் வரும். இதையும் பாருங்கள், எங்களையும் பாருங்கள். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஆக மொத்தத்தில் அந்த வீடியோ போட்டதுக்கு ஐஸ் வைக்கிறதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்காருங்க. அதை தான் அப்படி இன்டைரக்டாக சொல்கிறாரு. ஐஸ் மாதிரியே இருக்குது, பெரிய ஏரியப்பா. அது ஐஸும் இல்லை, வெயிலாக இருக்குது, பயங்கர வெயிலாக இருக்குது. கண்ணே முழிக்க முடியல பாருங்க. அதனால தான் கண் இப்படி கூசுது. எனக்கு நிழலாக தான் உட்காந்துருக்கோம், இருந்தாலும் கண்ணு கூசுது. ஆனால் என்னை வந்து ஐஸ் வைக்கிறதுக்கு கூட்டிகிட்டு வந்தேன்னாரு. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு மட்டும் பாருங்க. தம்பி பாருங்க, மோதிர வாட்ச் எல்லாம் செஞ்சு போட்டாச்சு. இதுதான் ஒய்ஃப் ஐஸ் வைக்கிறதா பாருங்க. தம்பிக்கு வந்து இதெல்லாம் செஞ்சிருக்காரு. உங்களுக்கு செய்ய தெரியுமா? அக்மார்க் 90s கிட். என்னுடைய ப்ரூஃப் பண்ணிக்கிட்டே இருப்பார் ஒரு விஷயத்துலையும். உங்களுக்கு மோதிரம், கண்ணாடி, வாட்ச் எல்லாம் செய்ய தெரியுங்களா? உன்னை அடுத்தது நான் கண்ணாடி தான் செய்ய போகிறேன். கண்டிப்பாக காமிக்கிறேன். தம்பிக்கு கண்ணாடி, எனக்கு இல்லை, காந்தி கண்ணாடி. இதுதான் நாங்கள் வந்து வெளியில் வர்றது, பார்த்துக்கோங்க. இவ்வளோ லோ பட்ஜெட்டாக நீங்கள் வெளியில் போயிருக்கீங்களா? அடுத்து வந்து பசி ஆகுது. வீட்டில் நான் எதுவும் செய்யலை இன்னைக்கு ஃபுல்லாக இவருக்கு நல்லா செலவு வைக்கணும், இவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. என்னமாமா நெக்ஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு எங்கே போகிறோம்? கண்ணாடி செய்ய போகிறோம். சாப்பிட்றதுக்கு பசிக்குது. சாப்பிட்றதுக்கு ஏதோ ஒரு பக்கம் சாப்பாடு கோயிலு கீழே போட்டாங்கன்னா போய் சாப்பிடலாம். கோயிலில் போடுவாங்க, நம்மள கோயிலுக்கு போகக்கூடாதே. இன்னைக்கு விசேஷ நாளும் இல்லை, அதுதான் கொஞ்சம் தொந்தரவாக போச்சு. ஏறி பாருங்க, கூட நம்ம வாண்டு பையனும் வந்திருக்கான். பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் பாருங்க, வாட்ச் கட்டிட்டு என்ன ஆட்டம் போட்டுக்கிறாருன்னு. ஓகேங்களா? அதுக்கு பின்னாண்ட இன்னொரு நண்பர், ஒரு புது நண்பர் கிடைச்சாரு. பின்னாடியே வராரு, அவரு ஓடிட்டாரு. பாத்தீங்களா? டக்குன்னு வரவும் பயந்துட்டான் தம்பி. ஆமா, அப்புறம் நாங்க எங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம்னு மட்டும் பாருங்களேன். இருங்க காட்டுறேன் பேக் கேமரால. பாருங்க, இந்த சைடு ஃபுல்லா தண்ணியா. இங்க வந்து பாருங்க, இந்த ரோடு இவ்வளோதான் இருக்கு, இந்த பார்க் ரோடு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த கம்பி வேலி போட்டு இந்த பக்கம் தோட்டம் இருக்குது. நாங்கள் இந்த சென்டர், இந்த கேப் ரோட்டில் தான் உட்காந்துருக்கோம். அப்படியே இன்னும் கொஞ்சம் முன்னாடி அங்கே பாருங்க, தோட்டத்துக்கு பதிலாக வேற ஒன்று இருக்கும். அங்கே அந்த லாஸ்ட் வரைக்குமே பார்க்கு தாங்க. இந்த வழியாக போனோம்னா ஃபுல்லாகவே பார்க். கண்டிப்பாக இன்றைக்கி நாங்கள் இதோட நிறைய டைம் இந்த பார்க் வந்திருக்கோம். ஆனால் இந்த வழியில் வந்து ஃபுல்லாக போயிட்டு ரிட்டன் வந்ததே இல்லை. இன்னைக்கு போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த பார்க் வீடியோ பார்த்தீங்கன்னா அங்கே போட்டெல்லாம் அங்கே இருக்குது. பாருங்கள். அந்த லாஸ்ட்டில் ஜூம் பண்ணுறேன். இந்த பார்க் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அது வந்து பார்க்கு ஃப்ரண்ட் சைடு மட்டும்தான் கொடுத்துருப்பேன். இந்த போட்டு, இந்த தண்ணி, இந்த ரோடு இதெல்லாம் வந்து அந்த வீடியோவில் கொடுத்துருக்க மாட்டேன். ஓகே, நம்ம கதைக்கு வருவோம். ஸோ அதுக்காக தான் நாங்கள் வெளியே வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க, நான் தலையாட்டிகிட்டு இருந்தேன், வேறு ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். தம்பி வாட்சு கண்ணாடியெல்லாம் போட்டாராமா, இப்படி ஸ்டைலாக போஸ் கொடுக்குறாரு பாருங்கள். ஓகே, இப்போ எல்லாருக்கும் பசி ஆயிடுச்சுங்க. ஏன்னா ரொம்ப வெயில் டைமில் வந்துட்டோம், அதனால் ரொம்ப பசி ஆயிடுச்சு. இந்த பக்கம் தண்ணி, சென்டரில் அந்த ரோடு. அங்கே பாருங்கள், அவர் வந்து போயிட்டுருக்காரு. எதுக்குன்னா சாப்பாடு வாங்குறதுக்காக தான் ஹோட்டலுக்கு போயிட்டுருக்காரு. அங்கே வந்து போயிட்டு வரும்போது தான் அதுவே தெரிஞ்சு, சாப்பாடெல்லாம் வெளியிலேருந்து வாங்கிட்டு வரக்கூடாதாமா, எடுத்துகிட்டு வந்து அங்கே சாப்பிடக்கூடாதான். அவங்கக்கிட்ட ஃபைட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டார் எப்படியோ. இன்னும் வரல, நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு பின்னாடி அவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்காங்க. எங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா புதுமண தம்பதிகள் அப்படியே ஜாலியாக பார்க் சுற்றலான்ட்டு வந்திருக்காங்க. நிறைய பார்த்திங்கன்னா ஜோடியாக தாங்க வந்திருந்தாங்க நிறைய பேர். ஓகே, தம்பிக்கு வேறு அதுக்குள்ளே பசி ஆயிடுச்சு.
என்ன பண்ணுறது, வெயிட் பண்ணி தானே ஆகணும். ரொம்ப நேரம் ஆகுதுங்க அவர் போய். அதுக்குள்ளே இங்கே இந்த பார்க்கு அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பார்க்குங்கிறத விட அந்த வியூ சூப்பராக இருக்குதுங்க. இந்த பக்கம் தண்ணி, சென்ட்ரலில் வந்து இந்த ரோடு, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அமைதியாக நல்லா இருக்குது. ஸ்ட்ரெஸ் இல்லாமல் சூப்பராக இருந்துச்சு மைண்டு. அங்கே பார்த்தீங்கன்னா டக்கு போயிட்டுருக்குது, வாத்து. இங்கே பாருங்க, அப்பா சாப்பாடு வாங்கிட்டு வருது. எனக்கு தண்ணி தான் வேணும் ஃபஸ்ட்டு. ஓகே, சாப்பிட்டு அப்படியே மறுபடியும் அந்த போட்டு இருக்கிற இடத்துக்கு போகலாம் வாங்க. அந்த போட்டு இருக்கிற இடம் ஆப்போசிட்டில் இருந்து காமிச்சேன் இல்லைங்களா, தூரமாக. இப்போ கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். எங்கே போட்டுன்ட்டு பரிசலை காமிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? பரிசலும் இருக்குது, அங்கே டக்கு இருந்துச்சுங்க. அதை தான் பார்த்துட்ருக்கேன், ஜூம் பண்ணியிருக்கேன் பாருங்கள். வாத்து இருக்குது. ஓகே, போட் இந்த சைடு இருக்குது பாருங்கள், பார்க்கலாம். தண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது, பயங்கரம் நிறைய தண்ணி இருக்குது. இந்த இடத்துல தண்ணி நிறையா இருக்குது. வாய்க்கால்லையும் நிறைய தண்ணி இருக்குங்க. ஒரு நாள் சண்டே லீவில் வந்து வாய்க்காலுக்கும் போயிட்டு ஒரு வீடியோ பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா போட்டு சொன்னேன் இல்லைங்களா, இது ஒன்று தாங்க மோட்டர் போட்டே இருக்குது. போட்டுன்னு இது ஒன்றே தான் இருக்குது. மற்றது பார்த்திங்கன்னா காலில் மிதிக்கிற மாதிரி ஒரு 2-3 போட்டு இருந்துச்சு. ஆனால் வந்து அது நான் எடுக்காமல் விட்டுட்டேன். அது அந்த சைடு நிறுத்தியிருந்தாங்க, நான் எடுக்கலை அது வீடியோ. என்னப்பா தண்ணி உயிரினங்கள்லாம் எப்படி வாழும்? மீன் இருக்கு தண்ணிக்குள்ள, அதெல்லாம் இறங்கும். ஏன்? ஏன்னா குப்பை போட்டால் அதில் ஜேம்ஸ் இருக்கும். குப்பையா? குப்பையில் ஜேம்ஸ் இருக்கும். இந்த ஜேம்ஸ் எல்லாம் தண்ணியில் கலந்தா அப்புறம் மீனெல்லாம் எப்படி உயிரோட இருக்கும்? அப்படி எங்கே குப்பை இருக்குது தண்ணியில்? அந்த இடத்துல ஒரு ஓரமாக இருக்குது. அந்த அதில் இருக்கிற ஜேம்ஸ் எல்லாம் அப்படியே வெளியே வந்து. ஓ, இந்த கட்டையெல்லாம் சொல்கிறியா? அதில் இருக்கிற ஜேம்ஸ் எல்லாம் தண்ணியில் மேகன் வந்து ஃபுல்லாக இந்த இடத்துல பரவிடுச்சுன்னா எவ்வளோ தண்ணி இருக்கு பாரு. ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பாருங்கள். இந்த பக்கம் தண்ணிக்கு, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது வந்து பார்க்கு, சுற்றி ரவுண்ட் அடிக்கிற அந்த ரோடு. இந்த சைடு பாருங்கள், தென்னந்தோப்பு, கரும்பு எல்லாமே இருக்குது. சூப்பரான பிளேஸாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்தால் கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம வீட்டுக்கு கிளம்பிக்கலாம். போகும்போது ஒரு பிளேஸ் சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த பிளேஸ் காமிக்கிறேன் பாருங்கள். ஆனால் வந்து இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வரும்போது இந்த பிளாஸ்டிக், வாட்டர் பாட்டில், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க என்ட்ரன்ஸ்லேயே நாங்கள் சாப்பாடு வாங்கும்போது கூட அவங்க சொன்னாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது நல்ல விஷயந்தான். அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. இந்த இடம் தான் சொன்ன பாருங்கள், ஸ்டெப்ஸாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல ஏதாவது ஒரு ரீல்ஸ் பண்ணலான்னு நினச்சோம், ஆனால் பண்ணவே முடியல. கண்டிப்பாக இன்னொரு நாள் போயிட்டு ஒரு ரீல்ஸ் எடுக்கலாங்க. ஓகே, நாங்கள் போகிற வழியில் பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை எப்போவுமே இந்த கடை இருக்கும், காய்கறி கடை. இதில் பார்த்திங்கன்னா 1 கிலோ 50 ரூபா, எல்லா காயும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மண்டே மட்டும்தான் இருக்குங்க இந்த கடை. அதனால் நான் காய் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிக்கலாம். யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது உங்கள் ஹஸ்பண்ட் இப்படி வெளியே கூட்டிகிட்டு போவாங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவர் இன்றைக்கி எனக்காகவே லீவ் போட்டு என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்பவுமே ஹாப்பி. என்ன தான் நம்ம வேலைன்னு சுற்றிக்கிட்டே இருந்தாலும் இந்த மாதிரியும் நம்ம லைஃப்பை ஒரு சின்ன சந்தோஷங்கள் வந்து நம்ம லைஃப்பை இன்னும் வந்து அழகாக்குங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ்.